வணக்கம் மக்களே! இன்னைக்கு நான் ஒரு சூப்பர் ஜாப் ஓட தாங்க வந்திருக்கேன். இது ஜாப் இல்ல. ஜாப்‌க்கு உத்வேகம் ஆறதுக்கான கோர்சஸ் தாங்க சொல்ல முடியும். ஸோ 2023 ஃபேசிங் எ ஹியூஜ் ரெசெஷன் பணவீக்கம் கம்மியாயிட்டு இருக்கு. எல்லாமே நெறைய இடத்துல லே ஆஃப்ஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி சமயத்துல நமக்கு வந்து நம்மள நம்மளே அப்டேட் பண்றது இட் இஸ் அ பெஸ்ட் அண்ட் பெட்டர் திங் டூ டூ அப்படின்னு தான் நெனைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் Google உங்களுக்கு ஒரு 10 ஃப்ரீ கோர்சஸ் குடுத்திருக்காங்க. அது 1 இல்ல, 2 இல்ல 10 ஃப்ரீ கோர்சஸ்ங்க. பிளஸ் டாப் என்னென்ன ஸ்கில்ஸ் இப்போதைக்கு கரண்ட்டா 2023க்கு உங்களுக்கு என்ன வேணுமோ, அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே அவங்க ஃப்ரீயா குடுத்துருக்காங்க. நான் டெஃபினட்டா இந்த ஒரு யுஆர்எல்ல எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல. பட் அதுக்கு முன்னாடி என்னென்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோல பார்த்துக்கலாம். பைத்தன் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் இல்லையா? ஸோ இந்த பைத்தன் பேசிக்ஸ் ஃபார் டேட்டா அனாலிசிஸ் பர்ப்பஸ்க்காக இந்த பைத்தன் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது, அ அந்த ஒரு கோர்ஸா அவங்க குடுத்துருக்காங்க. டேட்டா சயன்ஸ் உடைய ஃபவுண்டேஷன்ஸ். டேட்டா சயன்ஸ் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். லைக் இன்னும் இந்த மார்க்கெட்ல இட் இஸ் கோயிங் டூ ஸ்டே ஹியர் இன் த மார்க்கெட் ஃபார் அனதர் 15 இயர்ஸ். ஒரு 15 வருஷத்துக்கு டேட்டா சயன்ஸ் வந்து இந்த மார்க்கெட்ல இருக்க போகுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோர்ஸையும் அவங்க ஃப்ரீயா குடுக்குறாங்க. அனாலிட்டிக்ஸ், கூகுள் அனாலிட்டிக்ஸ் நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இந்த அனாலிட்டிக்ஸ் எவ்வளோ பெரிய ஒரு ம் ரோல் ப்ளே பண்ணும்னு சொல்லிட்டு. ஸோ அ Google அனாலிட்டிக்ஸும் அவங்க இவங்க ஃப்ரீயா குடுத்துருக்காங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ங்க இன்னைக்கு. 2023ல உங்களுக்கு வேலை வாங்கி தரக்கூடிய ஒரு ஸ்கில் தாங்க இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ அந்த ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங்கும் அவங்க ஃப்ரீயா தான் குடுத்துருக்காங்க. இந்த ஒரு லிங்க் இருக்கு. நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். லைக் இங்க ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? ஸோ ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன் ரன்னிங் த ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட்ட எப்படி ரன் பண்றது? அது என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. இங்க கோர்சேராலயே அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு லிங்க்ல. நீங்க பெரிய கன்சர்ன்ல போய் நான் கோர்சேரால முடிச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்லி இப்ப சர்டிஃபிகேஷன் குடுத்தா டெஃபினட்டா அந்த கோர்சேரா சர்டிஃபிகேஷனுக்குமே உங்கள வந்து ரொம்ப வேல்யூ பண்றாங்கங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு கோர்சேராலயே அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ Google கேரியர் சர்டிஃபைட்ஸ்ல தான் குடுத்துருக்காங்க. ஜனவரி 25ஆம் தேதி இன்னைக்கு இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டெஃபினட்டா என்ரோல் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க. அது போக பைத்தன் பேசிக்ஸ் ஃபார் டேட்டா அனாலிசிஸ் குடுத்துருக்காங்க இல்லையா? அதையும் நான் செக் பண்ணி பார்க்கும்போது, லைக் இந்த மாதிரி உங்க சைன் இன் ரிஜிஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க. லைக் பைத்தன் பேசிக்ஸ் கத்துக்கோங்க டேட்டா அனாலிசிஸ்க்காக அப்படின்னு சொல்லி இங்க குடுத்துருக்காங்க. விசிட் ஓப்பன் கிளாஸ் ரூம் அண்ட் ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்ற மாதிரி குடுத்துருக்காங்க. அ அது போக இன்னும் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டேட்டா சயன்ஸ் வித் பைத்தன். பைத்தன் அண்ட் டேட்டா சயன்ஸ். இது வந்து டேட்டா சயன்ஸுக்கு வெறும் பைத்தன் மட்டும் தான். அண்ட் இட் இஸ் கோயிங் டூ பி அ செம்ம சூப்பர் திங் ரைட்? ஸோ டேட்டா சயன்ஸ் அண்ட் பைத்தன் இத வந்து நீங்க பே பண்ணி படிக்கணும் அப்படின்னாலும், இன்னைக்கு வந்து சார்ஜ் வந்துட்டு ரூ. 18,000 ரூ. 20,000 கம்மியா நான் சொல்றேன். இதே இது வந்து பெங்களூர் மாதிரி ஒரு இடத்துல, சென்னை மாதிரி ஒரு இடத்துல நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதோட ஃபீஸே 40,000 50,000 கேட்குறாங்க. ஸோ அத ஃப்ரீயா குடுக்கும் பட்சத்தில் டெஃபினட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. டேட்டா சயன்ஸ் வித் பைத்தனும் சொல்லி தராங்க. எம்எல் மெஷின் லேர்னிங். ஸோ மெஷின் லேர்னிங் வந்து சான்ஸே இல்லங்க. இனி எல்லாமே மெஷின் லேர்னிங் தான். ஸோ அந்த மெஷின் லேர்னிங் உடைய எல்லாமே எம்எல் உடைய பேசிக்ஸ் சொல்லி தராங்க. எம்எல் பத்தின ஒரு கிராஷ் கோர்ஸ், கம்ப்ளீட் கிராஷ் கோர்ஸ் அதுவுமே இந்த ஒரு லிங்க்ல இருக்கு. ஸோ இந்த லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லீவ் அவுட் பண்றேன். போய் கிளிக் பண்ணி பாருங்க, செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தேவைப்பட்டதுன்னா டெஃபினட்டா அத படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். நிச்சயமா அது ஹெல்ப்ஃபுல்லா இல்லாம இருக்காது. நீங்க உங்களோட ரெஸ்யூமேல போடலாம், லிங்க்டின்ல போடலாம். ஆ இது வந்து உங்களுக்கு ஒரு லேர்னிங் திங் தான். ஓகேங்களா? ஸோ Courseraலலாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, Coursera சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கேன் அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டூ ஆட் அ பாயிண்ட் இன் யுவர் ரெஸ்யூமே. ஸோ ஐடில வேலை தேடுற மக்களுக்காக தான் இது ஒரு செம்ம ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி தான் சொல்ல முடியும். ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோட டூ அப்கிரேட் யுவர் ஸ்கில் அப்படி தான் சொல்ல முடியும். உங்களுக்கு வாங்கிட்டு இருக்க சம்பளத்தோட அதிக சம்பளம் வாங்கணும் அப்படின்னாலும், நீங்க இதெல்லாம் படிச்சுக்கோங்க. டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ் ஆகும். இன்னொன்னு பாருங்க, Google கிளவுட்ல டேட்டா எம்எல், ஏஐ இதெல்லாம் எப்படி வந்து இன்கார்ப்பரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கும் தனியா கோர்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லீவ் பண்றேன். கிளிக் பண்ணி பார்த்த உடனே அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சைன் இன் பண்ற மாதிரி இருக்கு. சைன் இன் பண்ணுங்க. இல்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு சைன் இன் பண்ணுங்க. ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈஸி ரிஜிஸ்ட்ரேஷன் தான். அதுக்கப்புறம் சைன் இன் ப்ராசஸும் ரொம்ப ரொம்ப அ ஈஸியா தான் இருக்கு. ஜஸ்ட் லைக் தட் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். சைன் இன் பண்ணிக்கலாம். அப்புறம்
கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுடைய கம்ஃபர்டபிள் டைமிங்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸ்ல 40 மணி நேரம் கோர்ஸ், லைக் 20 மணி நேரம் கோர்ஸ் அப்படின்னு தான் லைக் மினிமம் 40 ஹார்ஸ் கோர்ஸா தாங்க இருக்கு. அதுக்கு கம்மியாலாம் இல்ல. லைக் யூ கேன் ஸ்பெண்ட் சம் டைம் அட் யுவர் கம்ஃபர்டபிள் டைம். உங்களுக்கு என்ன டைம்ல கம்ஃபர்டபுளா இருக்கீங்களோ, அப்ப நீங்க படிச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் Google வந்து இந்த கோர்ஸ என்டையரா டிசைன் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ இவ்ளோ கோர்சஸ் ஃப்ரீயா கொடுக்கும் பட்சத்தில் ஏன் நம்மள நாமே அப்கிரேட் பண்ணக்கூடாது? அப்கிரேட் பண்ணிக்கிட்டா டெஃபினட்டா நம்ம இந்த ஒரு ரெசஷனையும் கடந்து வந்துருவோம், கிராஸ் பண்ணிருவோம். ஸோ டூ லேர்ன் அண்ட் டூ ஸ்டடி அண்ட் என்ரிச் யுவர்செல்ஃப். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஐடில எங்கெங்க வேலை இருக்கு, வேலைக்கு என்னென்ன படிக்கணும், எந்த கம்பெனி, என்ன ஜாப், எவ்வளோ சேலரி எல்லாமே நான் ரெகுலரா என்னோட யூடியூப் சேனல்ல பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். உங்களுக்கு கீழ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் டெஃபினட்டா ஆன்ஸர் பண்றேன். உங்களுக்காக தான் நான். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.